வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மழைக்கால மேகங்கள் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். லாவண்யாவுக்கு வடாலா சிவநாதர் வீடு இருக்கும் இடம் பழகி போயிற்று. காலையில் தொழில் கலைந்து எழும்போது மட்டும் பெற்றோரின் நினைவில் உலகம் இருண்டு தோன்றும். மந்திர கவசம் போல் அப்பா அம்மா என்று 10 தடவை சொல்வாள். மூவருமாக கலந்து கொண்ட இன்ப நிகழ்ச்சி ஏதாவது நினைவு வரும். அந்த புன்னகையுடனே எழுந்து கொள்வாள். திலகவதி மெய்யாகவே பிரியமாக இருந்தார். மறந்தும் லாவண்யாவின் பெற்றோரை பற்றி பேசுவதே இல்லை. பெற்றவர்களின் நினைவில் லாவண்யா வேதனைப்படுவாளே என அஞ்சினார் போலும். சில சமயங்களில் சிவநாதர் பேசத் தொடங்கினாலும் ஏதேனும் சாக்கிட்டு திலகவதி எழுந்து சென்று விடுவார். சில மனிதர்களின் வம்பு பேசும் தன்மைக்கு திலகவதியின் போக்கு மெய்யாகவே ஆச்சரியம்தான். காலையில் திலகவதிக்கு வீட்டில் மூச்சு விட நேரம் இருக்காது. பள்ளி செல்லும் வினு, அலுவலகம் செல்லும் சிவநாதர் இருவரது தேவைகளையும் கவனித்து சமையலும் செய்யும் முன் திணறி போவார். பானுவுக்கு மதியத்துக்கு மேல்தான் கல்லூரி. ஆயினும் காலை வேளையில் தாயாருக்கு உதவும் எண்ணம் அவளுக்கு அதிகம் வருவது இல்லை. எப்போதேனும் 1, 2 தூக்கி வைப்பதோடு சரி. அதோடு தையல், அலங்காரம், கலை வகுப்பு என்று சென்று விடுவாள். அல்லது சிநேகிதி வீட்டுக்கேனும் போய்விடுவாள். லாவண்யா தன்னால் இயன்ற உதவிகளை செய்வாள். எல்லோரும் வெளியே சென்றதும் வீட்டில் கொஞ்சம் அமைதி நிலவும். திலகவதியும் லாவண்யாவும் காலை உணவை நிதானமாக உட்கொள்வார்கள். பிறகு மடமடவென்று சமையல் நடக்கும். சிவநாதருக்கு சாப்பாடு அனுப்பும்போது மணிவண்ணனுக்கும் சேர்த்து எடுத்து வைப்பார் திலகவதி. மணி பையனுக்கு வெங்காய வடகம் இஷ்டம் என்று பொறித்து காற்று புகாத டப்பாவில் வைத்து அனுப்புவார். அடிக்கடி மணிவண்ணனை பற்றி பேசுவார். அவனை மருமகனாக்கிக் கொள்ளும் ஆவல் அவருக்கு உள்ளூர இருந்ததை லாவண்யா கண்டு கொண்டாள். ஒருவேளை அன்று லாவண்யாவுக்கு தலை வாரி பின்னலிட்டார் திலகவதி. எப்படியோ சுற்றி மணிவண்ணனிடம் பேச்சு வந்து நின்றது. நல்ல வேளை வந்து அவரவர் கொடுத்து வைத்தால் கிடைக்கும் என முடித்தார் அவர். இதுதான் தருணம் என நினைத்தாள் லாவண்யா. அத்தை, நான் வந்த அன்று நீங்கள் என்னை சற்று பயத்தோடு பார்த்தீர்கள் அல்லவா? அந்த அச்சத்திற்கு கொஞ்சமும் அவசியமே இல்லை அத்தை. நான் ஒரு நாளும் மணிவண்ணனுக்கும் யாருக்கும் இடையே வரவே மாட்டேன். மணிவண்ணனை நான் என் மூத்த சகோதரனைப் போல எண்ணுகிறேன் என்று மளமளவென்று கொட்டிவிட்டாள். சற்று நேரம் அமைதி. அளவு மீறி விட்டோமோ என்று அஞ்சிவிட்டாள் லாவண்யா. மெல்ல திரும்பி பார்த்தாள். அதிக பிரசங்கி போல் பேசியிருந்தால் என்னை மன்னியுங்கள் அத்தை என பணிவுடன் வேண்டினாள். திலகவதி அவள் முகத்தை தொட்டு தன்னோடு சேர்த்து அணைத்தார். கண்ணம்மா, நீ மிகவும் நல்ல பெண் என்றார் கம்மிய குரலில். மாலை நேரங்களில் வீடு கலகலக்கும். வினு தன் பள்ளி கதைகளை லாவண்யாவிடம் அளப்பான். அவனுக்கு அவள் வந்ததில் அதிக மகிழ்ச்சி. அவனது பேச்சை கேட்கும் பொறுமை பானுவுக்கு இல்லை. திலகவதிக்கு புரியாது. சிவநாதரிடம் பேச முடியாது. இப்போது லாவண்யா ஒரு தோழனைப் போல அவனுக்கு கிடைத்தாள். லாவண்யா சுதந்திரமாக வளர்ந்தவள். விளையாட்டிலும் படிப்பிலும் ஆர்வம் உள்ளவள். வினுவுக்கு ஆலோசனைகளும் கூறுவாள். பாடத்திலும் உதவுவாள். சில நாட்களில் கபாலி, மணிவண்ணன் இருவரும் வருவார்கள். அருணும் வருவதுண்டு. அவன் வந்துவிட்டால் வினுவுக்கு ஒரே கொண்டாட்டம். அன்று சிவநாதரோடு மணிவண்ணன் வந்தபோது சிற்றுண்டிக்காக அவல் கேசரி தயாராகி இருந்தது. மணி, உங்களுக்கு அவல் கேசரி பிடிக்குமல்லவா? இந்தாருங்கள் என்று தட்டில் தாராளமாக அள்ளி வைத்தாள் லாவண்யா. மணியின் விருப்பு வெறுப்பெல்லாம் அதற்குள் அத்துப்படியாகிவிட்டதா என்றாள் பானு கேலியாக. அத்தையிடம் பேசிக்கொண்டு இருந்ததால் அத்தனை பேருடைய விருப்பு வெறுப்புகளும் தெரிந்துவிடும் என்றாள் லாவண்யா. அனைத்தும் அறிந்தவள் கொண்டு வந்து தந்திருக்கிறாள். நன்றாக சாப்பிடுங்கள் மணி என்றாள் பானு ஏளனமாக.
லாவண்யா அன்பாக உபசரிக்கும் விதத்தில், புளியப்பம் விடுகிறவன் கூட இன்னும் ஒரு முறை சாப்பிட்டு விடுவான் என்று உண்ணத் தொடங்கினான் மணி. இதிலும் உங்களுக்கு ஸ்பெஷல் உபச்சாரம். எல்லோருக்கும் ஒரே உபசாரம்தான். எதை எடுத்தாலும் ₹1 மாதிரி ஒரே கவனிப்புதான் என்ற சூழ்நிலையை லேசாக்க முயன்றாள் லாவண்யா. நம்பாதது போல சிரித்தாள் பானுமதி. இப்போது என்ன சொல்வது என்று லாவண்யாவுக்கு புரியவில்லை. மணிவண்ணன் எனக்கு அண்ணன் போல் என்று சொல்லலாம். அப்படி சொன்னால் அவனுக்கு ஸ்பெஷல் உபசாரம் என்பதை ஒப்புக்கொள்வது போல ஆகும். அப்படி இல்லை என்று இப்போதுதான் பேசியிருக்கிறாள். சமய சஞ்சீவியாக அல்லது அசமய சஞ்சீவியாக சிவநாதர் இடையிட்டார். பொறாமையாக இருந்தால் நீ ஒரு பங்கு அவனுக்கு ஸ்பெஷல் உபச்சாரம் செய்யேன் பானு என்று சிரித்தார் அவர். பானுவுக்கு ஜிவ்வென்ற முகம் சிவந்தது. பொறாமையா? எனக்கா? அதுவும் இந்த மணிக்கு உண்டி கொடுப்பதிலா? நல்ல வேடிக்கையப்பா, பெரிய வேடிக்கை என்ற குரல் கீச்சிட சிரித்தாள். அடக்கிக் கொண்ட ஆத்திரத்தில் கண்கள் பளபளத்தன. மணி தலை குனிந்து இருக்க அவனது கை தட்டில் அலைவதை லாவண்யா கவனித்தாள். பரிதாபமாக இருந்தது. பானு, நீ ஏதோ கடைக்கு போக வேண்டும் என்றாயே அம்மா என்று மென் குரலில் பேச்சை திருப்பினார் திலகவதி. ஆமாம், போகத்தான் வேண்டும். ஆனால் எப்படி போவது? இந்த நேரத்தில் தனியாக செல்ல அப்பா விடமாட்டார்களே என்று சலித்து கொண்டாள் மகள். தனியாக வேண்டாம், மணிவண்ணனையாவது லாவண்யாவையாவது கூட அழைத்து கொண்டு போ என்றார் சிவநாதர் அமைதியாக. அவருக்கு மற்றவரின் உள் உணர்ச்சி புரியாது போலும். எனக்கு இங்கே என்ன தெரியும் என்று ஒதுங்கினாள் லாவண்யா. இருவருமே சரியில்லை என்று மறுத்தாள் பானுமதி. வேலூர் லாவண்யாவுக்கோ ஆசிரமத்து மணிவண்ணனுக்கோ நாகரிகத்தை பற்றி என்ன தெரியும் என்று அலட்சியமாக தோளை குலுக்கினாள் பானு. நாகரிகத்தை அப்புறம் பார்க்கலாம், முதலில் பண்பாட்டை கற்றுக்கொள். அது உனக்கு அடியோடு இல்லை என்று கடிந்தார் தந்தை. பண்பாட்டுக்காக பட்டிக்காட்டாக வேண்டுமா அப்பா என்று எதிர்த்து பேசினாள் பானு. அப்பாவிடம் இப்படி பேசினால் அம்மா பட்டென்று ஒன்று போட்டிருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டாள் லாவண்யா. ஆனால் திலகவதியோ பானுமா என்று அழைத்துவிட்டு கெஞ்சுவது போல பார்த்தார். பானு அவரையும் முறைத்துவிட்டு, நான் வெளியே போகவில்லை, சரிதானா என்றாள் சினத்துடன். ஏன் பானு என்று கேட்டுக்கொண்டு கபாலி உள்ளே வந்தான். ஒன்றுமில்லை, கடை பக்கம் செல்ல வேண்டும். துணைக்கு வர நாகரீகம் தெரிந்த ஒருவரும் இல்லை என்றாள் பானு. அடியேன் காத்திருக்கிறேன் என்று நாடகபாணியில் குனிந்து வணங்கினான் கபாலி. தலை குனிந்திருந்த மணிவண்ணனை ஒரு முறை முறைத்துவிட்டு கபாலியிடம் திரும்பினாள் பானு. மிகவும் நன்றி கே பால் என்று உள்ளே போனாள். கையில் அலங்கார கை பையுடன் திரும்பி வந்தாள். வாருங்கள் போகலாம், நான் வருகிறேன் என்ற கபாலியுடன் வெளியேறிவிட்டாள். திலகவதியின் கண்களில் வேதனையை கண்டதும் லாவண்யாவுக்கு பானுவிடம் கோபம் வந்தது. இந்த மட்டி பெண்ணுக்கு புத்தியே இல்லையே. தாயின் மனதை துன்புறுத்தி தங்கமான மணியை புண்படுத்தி அந்த அலட்டியுடன் போகிறாளே. இந்த மணிவண்ணனின் கால் தூசி கூட அந்த கே பால் பெறமாட்டான் என்பது அவளுக்கு புரியவில்லையே. ஒரு நாள் அருண் ஒரு அழைப்புடன் வந்தான். வந்ததும் ஆராய்ச்சியாளன் போல அவன் பார்வை லாவண்யாவை அளவிட்டது. லாவண்யா அக்கறை இல்லாதவள் போல் காட்டிக்கொண்டு வளைய வந்தாள். அவளை பார்த்துவிட்டு அருண் சிவநாதரிடம், சித்தப்பா, இந்த ஞாயிறன்று உங்கள் எல்லோரையும் வஜ்ரேஸ்வரிக்கு அழைத்து வரும்படி அப்பா எழுதியிருக்கிறார்கள், போகலாமா? உங்களுக்கு வேறு வேலைகள் இல்லையே என்று வினவினான். ஞாயிறு என்றால் நாளை மறுநாள் என்று தாடையை தடவி யோசித்தார் சிவநாதர். வேறு வேலை இல்லை, போகலாம். கேட்க வேண்டுமா? உன் அக்கா வீடு என்றால் உனக்கு சொர்க்கம் அல்லவா என்று சிரித்தார். திலகவதியும் மென் குரலாக சிரித்தார். உங்களுக்கும் அங்கு பிடித்தம்தானே? மாப்பிள்ளை உபச்சாரம் இன்னமும் கிடைக்கிற இடமாயிற்றே. ஹோஹோஹோ என்று நகைத்தார் சிவநாதர். கேட்டுக்கொள்ளாவண்யா, உன் அத்தைக்கு கூட சில சமயம் பேச வரும். அதுவும் அவளுடைய அக்கா வீட்டுக்கு போகிறோம் அல்லவா? இனி நாம் தான் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். லாவண்யாவும் புன்னகை செய்து வைத்தாள். அவளுக்குள் குழப்பம். அருண் அவளை அழைக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக எல்லோரும் என்றான்.
மற்றவர்களோடு இணைத்து பேசுகிறானா அல்லது அவளை தனியே விலக்குகிறானா? இணைத்தாலும் இதை அழைப்பாக ஏற்று எப்படி அவன் வீட்டுக்கு செல்வது? போய்விட்டு எப்போது திரும்புவீர்கள் என மெல்ல விசாரித்தாள். திரும்பு வீர்களா? எப்போது திரும்புவோம் என்று கேளக்கா, நீயும் சேர்த்துத்தான் வருகிறாய் என்று அடித்து பேசினான் வினு. அப்படித்தான் என்றார் சிவநாதர். யோசனையோடு அருணை பார்த்தாள் லாவண்யா. உன்னையும் அழைத்து வரும்படிதான் அப்பா எழுதியிருக்கிறார்கள் என்றான் அருண். அங்கே சிறப்பாக என்ன இருக்கிறது என்று திலகவதியிடம் திரும்பி வினவினாள் லாவண்யா. எங்கள் வீடு இருக்கிறது என்றான் அருண் அழுத்தமாக. நான் சிறப்பாக என்று கேட்டேன் என்றாள் அவளும் அழுத்தமாகவே. எங்கள் வீடு சிறப்புதான் என்றான் அருணும் விட்டு கொடுக்காமல். அவனை சட்டை பண்ணாதவள் போல நீங்கள் சொல்லுங்கள் அத்தை என்றாள் லாவண்யா. நான் சொல்கிறேன், அங்கே வெந்நீர் ஊற்றுகள் இருக்கின்றன என்றான் வினு. புருவத்தை சுருக்கினாள் லாவண்யா. இமயமலையில் பத்ரிநாத் செல்லும் வழியில் வெந்நீர் ஊற்று இருப்பதாக படித்திருக்கிறேன். அந்த வெந்நீரில் அரிசி கூட வெந்து குழைந்து விடுவாமே, அது போலவா? அவ்வளவு சூடு இங்கே கிடையாது. மலை மேல் உள்ள ஊற்றுக்களில் கை பொறுக்காத சூடு இருக்கும். கீழே அப்படியல்ல என்றார் திலகவதி. என்ன பானு என்று இருக்கிறாயே விசாரித்தான் அருண். அது எப்போதும் உம்மனா முஜிதானே அண்ணா என்று சிரித்தான் வினு. சரிதாண்டா, சும்மா இரு. என்ன பானு, ஞாயிறன்று வேறு ஏதேனும் திட்டம் போட்டிருந்தாயா? நானும் என் தோழிகளும் சத்ருகன் சின்ஹா படம் பார்க்கலாம் என்றிருந்தோம் என்று இழுத்தாள் பானு. சினிமா அதற்குள் ஓடிவிடுமா? அப்படி ஓடுகிற படம் எப்படி இருக்கும்? அதை பார்த்து கண்ணை கெடுக்க வேண்டாம், பேசாமல் கிளம்பு என கட்டளையிட்டான் அருண். சரி அண்ணா என்று பணிந்து போனாள் பானு. மணிவண்ணனிடமும் சொல்லிவிடுங்கள் சித்தப்பா என்று எழுந்தான் அருண். ஆஹா, மணியும் வருகிறாரா என்று உற்சாகத்துடன் துள்ளி எழுந்தாள் லாவண்யா. மெல்ல துள்ளு, தளத்தை பொத்துக்கொண்டு மேல் வீட்டில் போய் விழப்போகிறாய் என்று எரிந்து விழுந்தாள் பானு. லாவண்யாக்கா மெல்லத்தான் துள்ளினாள் என்று வக்காலத்து வாங்கினான் வினு. அவனை அலட்சியம் செய்து பானு மேலே தொடர்ந்தாள். நீ என்ன கேட்டாய்? மணியும் வருகிறாரா என்றுதானே? பின்ன மூட்டை முடிச்சு தூக்க ஆள் வேண்டாமா என்றாள் குத்தலாக. பானு, மணியை வீட்டு மனிதனாக மதித்துத்தான் நான் அடைத்திருக்கிறேன் என்றான் அருண். கொட்டிவிட்டு அகன்றாள் பானு. அவள் அருகில் சென்றான் அருண். பானு, நீ ஏன் இப்படி மாறிவிட்டாய்? மணிக்காக பறிந்து கொண்டு வரிந்து கட்டுவாயே, இப்போது ஏன் இப்படி என விளக்கம் கேட்டான். சந்தர்ப்பம் வரும்போது தானே அண்ணா மனிதர்களின் தராதரம் தெரிகிறது என்றாள் அவள் அசட்டையாக. அப்படி என்ன தெரிந்துவிட்டது சொல்லு பானு, சும்மா உளரக்கூடாது என்று அதட்டினான் அருண். ஏன் அண்ணா, நீயும் என்னையே விரட்டுகிறாய்? வினோ, அப்பாவோடு நீயும் சேர்ந்து கொண்டாயா? நான் என்னமாகி என்பதற்குள் அவள் குரல் உடைந்தது. எழுந்து உள்ளே சென்று விட்டாள். தங்கை சென்ற திசையை பார்த்தான் அருண். அங்கிருந்து மீண்ட பார்வை ரேடியோவின் அருகே அரட்டையடித்துக் கொண்டிருந்த லாவண்யாவிடம் ஆத்திரத்துடன் பாய்ந்தது. பிறகு யோசனையோடு அமர்ந்தான். என்னடா அருண், ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய்? என்ன கவலை என்று கேட்டார் திலகவதி. அவரது பேச்சை கவனித்தாள் லாவண்யா. இவ்வளவு பேரை கூப்பிட்டு விட்டோமே, விலைவாசி இருக்கிற நிலையில் 2 வேளை சாப்பாடு எப்படி போட போகிறோமோ என்று கவலையாக இருக்கிறது. கவலையாக இருக்கும் என்றாள் கிண்டலாக. தன்னையும் மீறி புன்னகை மலர்ந்தது அருண் முகத்தில். பக் என்று சிரித்தார் திலகவதி. பொல்லாத வாயாடி என்று அவள் காதை செல்லமாக திருகினார். ஐயோ, காது போச்சே போச் என்று வலி தாழாதவள் போல நடிக்கத் தொடங்கிய லாவண்யா அருண் தன்னை பார்ப்பதை கண்டதும் குழம்பி போய் பாதியில் நிறுத்தினாள். சும்மாவே இவனுக்கு நம்மை பிடிக்காது. இவன் முன்னிலையில் இவ்வளவு சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொண்டோமே என வெட்கி போனாள். சற்று தயங்கிவிட்டு, அத்தை, நாம எத்தனை மணிக்கு இங்கிருந்து கிளம்ப வேண்டியிருக்கும் என்று பேச்சை மாற்றினாள். அதிகாலையிலேயே கிளம்ப வேண்டும் என்றவர் ஏதோ வேலையாக எழுந்து உள்ளே சென்றார். லாவண்யாவின் அருகில் வந்தான் அருண். அழகாக பேச்சை மாற்றினாயே என்றான் புன் சிரிப்புடன். அந்த சிரிப்பில் லாவண்யா ஒரே அடியாக திகைத்து போனாள்.
ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கிளம்பி சுமார் 8 மணி அளவில் அருணின் வீட்டையும் அடைந்தாயிற்று. அவனுடைய பெற்றோர் அவர்களை ஆவலுடன் வரவேற்றனர். செந்துருவின் பெண்ணா என்று அன்பாக லாவண்யாவை அழைத்தார் அருணுடைய அன்னை. பார்வதி. லாவண்யாவுக்கு அவரை மிகவும் பிடித்து போயிற்று. அக்கா அக்கா என்று திலகவதி பார்வதியின் பின்னே ஒட்டி சென்றது பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது. ஆனால் அன்னையர் இருவரும் உள்ளே சென்றதும் தனித்து விடப்பட்டது போல உணர்ந்தாள் லாவண்யா. கொஞ்ச நாட்களாகவே, ஏன் வந்த தினத்தின் மாலையில் இருந்தே பானு லாவண்யாவிடம் நெருங்காமல் ஒதுங்கி போனாள். இப்போதும் கையில் ஒரு ஆங்கில நாவலுடன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டாள். மணியும் சிவநாதரும் அருணும் அவனுடைய தந்தையும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். வினுவோ ஆளையே காணோம். லாவண்யா விழித்து கொண்டு நிற்பதை பார்த்துவிட்டு அருண் அவளிடம் வந்தான். எங்கள் வீடு எப்படி இருக்கிறது லாவண்யா? தன் பெயர் அவன் குரலில் ஒலிப்பது மிகவும் விசித்திரமாக இருந்தது அவளுக்கு. தன்னை அவன் பெயர் சொல்லி அழைப்பது இதுதான் முதல் தடவை என்பதை உணர்ந்தாள். ஆனால் பல்லாண்டு பழகியவன் போல எவ்வளவு இயல்பாக சொல்கிறான். என்ன பதிலையே காணோம்? வீட்டின் அழகில் மயங்கி விட்டாயா என்று சிரிப்புடன் அவன் வினவவும் அவள் தடுமாறி போனாள். அது நான் இன்னமும் சரியாக பார்க்கவில்லையே என்று சமாளித்தாள். பார்த்தால் போகிறது, வா, ஏன் சுற்றி காட்டுகிறேன். வந்து அத்தை தேடுவார்களே என்று தயங்கினாள் லாவண்யா. அவன் சிரித்தான். அம்மாவும் சித்தியும் இன்னமும் ஒரு அரை மணி நேரம் யாரையும் தேட மாட்டார்கள். அத்தோடு நீ என்ன சிறு பிள்ளையா தொலைந்து போக? அங்கே வெறுத்து முகம் சுளுக்கியவன் இங்கே வலிய அழைக்கிறானே, விருந்தோம்பலாக்கும் என்று எண்ணியபடி அவனுடன் சென்றாள் லாவண்யா. வசதியான வீடு, வரவேற்பு கூடம் பழமையும் புதுமையுமாக பளிச்சென்று மிளர்ந்தது. அடுத்த விருந்தினருக்காக 2 அறைகள், அவைகளும் நல்ல வசதியும் அழகும் கொண்டு பளபளத்தன. அடுத்து கையை காட்டினான் அருண். இதெல்லாம் பெண்கள் சமாச்சாரம். அம்மாவின் பூஜை அறை, சாப்பாட்டு அறை, சமையல் அறை வகையறா. மாடியில் முதலில் என் அறையை பார்க்கலாமா என்று அழைத்தான் அவன். இல்லை இல்லை என்று அவசரமாக மறுத்தாள் லாவண்யா. அவனது அறைக்குள் சென்று பார்க்க என்னவோ போல இருந்தது அவளுக்கு. கூடவே அதிக அவசரம் காட்டி மறுத்தோமோ என்று தோன்றவும், தோட்டம் பார்ப்போமா என்று தானாகவே கேட்டாள். அவள் முகத்தையே பார்த்திருந்த அவனுக்கு சிறு நகை உண்டாயிற்று. சரி, வா போகலாம். அங்கே மாமரத்தில் வினுவை கூட பார்க்கலாம் என்றான். மாமரம் என்றதும் அவளுக்கு வாய் பூட்டு சுழன்றது. மாமரம் இருக்கிறதா என்றாள் ஆவலுடன். என்ன ஜாதி? அங்கே சென்னையில் எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருந்தது. நிறைய காய்க்கும். நான் காய் பிடித்ததும் தின்னத் தொடங்குவேன். அம்மாதான் புளிப்படி தின்னாதே என்பார்கள். அப்பா என் பக்கம் ஆசைப்படுவதை தின்னட்டும், விட்டுவிடு என்பார்கள் என்று உற்சாகத்துடன் விவரித்தாள். கூடவே மறைந்த பெற்றோரின் நினைவில் முகம் வாடியது. ஓரக்கண்ணால் அவளை பார்த்துவிட்டு, பிறகு புளிப்பு ஏதேனும் செய்ததா அல்லது அதன் ஜம்மமும் உன்னிடம் சாயவில்லையா என்று விளையாட்டாக வினவினான் அருண். லாவண்யாவின் அரிசி பற்கள் மின்னலாய் ஒளிர்ந்தன. அதன் ஜம்பத்தை காட்ட விட்டால் தானே? அம்மாதான் ஒரு முழு டம்ளர் நிறைய கஷாயம் போட்டு தந்து விடுவார்களே. குடிக்காமல் விடவே மாட்டார்கள். கெஞ்சல் கொஞ்சல் ஒன்றும் நடக்காது. உன் அப்பா சொன்னால் கூடவா? அப்பாதான் இப்போது கட்சி மாறிவிடுவார்களே. மீண்டும் பல் தெரிய சிரித்தாள் லாவண்யா. அருணும் உடன் சேர்ந்து சிரித்தான். நம் வீட்டு மாமரம் அந்த பக்கம் என்று வீட்டை சுற்றி கொண்டு நடந்தார்கள். திலகம் இல்லாத பூச்சாண்டிக்கு குழந்தை மாதிரி பயந்து என்ற பார்வதியின் குரல் பக்கத்து ஜன்னலில் கேட்டது. அங்கே அத்தையும் உங்கள் அம்மாவும் என்ற காலை எட்டி போட்டு அருணுக்கு சரியாக நடந்தபடி அவன் முகத்தை பார்த்தாள் லாவண்யா. பேச்சு தானாக நின்றது. காரணம், இவ்வளவு நேரம் காட்டிய நகை முகம் மாறி அவன் முகம் கருத்திருந்தது. லாவண்யா தன்னை பார்ப்பதை உணர்ந்ததும் சட்டென முகத்தை மாற்றிக்கொண்டான் அருண். இங்கே மாமரம் அதிகம் காய்ப்பது இல்லை, ஆனாலும் நம் தேவை போக மிஞ்சும் என்று செய்திப்பட அறிவிப்பாளர் போல கூறினான் அருண். பேச்சில் குறை காண முடியவில்லை.
ஆயினும் அவன் குரலில் மாற்று குறைந்தது புரிந்தது. மாமரத்தில் வினுவை கண்டபோது, டேய், எனக்கு மன்று கொடிடா என்று கேட்டு வாங்கி வெண்பற்களை பதித்து மாங்காயை சுவைத்த போதும் மனதில் ஏதோ நெருடியது. நான் என்ன தப்பு செய்தேன் என்று தன்னையே வருத்தத்துடன் கேட்டுக்கொண்டாள். மூவருமாக வீட்டுக்குள் வந்தபோது சகோதரிகள் இருவரும் உணவு படைக்கும் வேலையை தொடங்கியிருந்தனர். இயல்பாக தானும் சென்று உதவினாள் லாவண்யா. ஆண்கள் சிற்றுண்டி முடிந்து சென்றதும் பெண்கள் நால்வரும் அமர்ந்தனர். பார்வதி பானுவை கண்டித்தார். உன் வயதில் இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டுமா? லாவண்யா பார்க்க வேண்டாமா? லாவண்யா செய்வதை பார்த்தாவது நீயும் உதவி இருக்கலாம் அல்லவா என்றார். நீங்கள் சொல்லவில்லை பெரியம்மா, நீங்கள் சொல்லி நான் மறுத்தேனா என்ற பதிலுக்கு கேட்டாள் பானு. சொல்லி செய்யத்தான் வேலையாட்கள் இருக்கிறார்களே, அதற்கு நீ வேறு ஏன் என பார்வதி கடுமையாக பேசவும் பானுவின் முகம் சுண்டி போயிற்று. கோபத்துடன் லாவண்யாவை முறைத்து பார்த்தாள். ஆனால் அதற்கும் டோஸ் விழுந்தது. அவளை முறைப்பானேன்? ஒரு தப்பை திருத்திக் கொள்ளென்றால் இன்னொரு தப்பையும் சேர்த்து செய்யாதே. பெண்ணாக பிறந்தால் ஐம்புலனிலும் அடக்கம் வேண்டும் என்று அதட்டினார் பெரியன்னை. லாவண்யா வியப்புடன் திலகவதியை பார்த்தாள். எங்கே சென்றாலும் சரிதான், இயன்ற உதவியை தேவையான போது செய்யாவிட்டால் செந்திரு மகளை வாங்கென்று வாங்கி விடுவார். இங்கேயோ திலகவதி மகளை அதட்டுவது கூட இல்லை. தாயிடமிருந்து கனிவும் கண்டிப்பும் கலந்து பிறப்பதுதானே இயற்கை. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள் லாவண்யா, நீ வருகிறாய் என்று இந்த செவலை கன்று போட்டிருக்கிறது பாரேன் என்று இன்னொரு பால் கட்டியை அவளுக்கு வைத்தார் பார்வதி. கடம்பு பாலில் சர்க்கரை கலந்து இட்லி மாதிரி அவித்திருந்தார் அவர். வெகு ருசியாக இருந்த போதும் பாதி சாப்பாட்டில் பானு சென்றதால் லாவண்யாவால் சுவைத்து உண்ண முடியவில்லை. அன்று மாலையில் மலைக்கு சென்றார்கள். திலகவதியும் சிவநாதரும் வரவில்லை என்று மறுத்துவிடவே இளைய தலைமுறை மட்டும் சென்றார்கள். கொஞ்சம் ஏறியதும் செருப்பு காலை கடிப்பதாக சொல்லிவிட்டு பானுமதி உட்கார்ந்து விட்டாள். மட்டி என்று தலையில் அடித்து கொண்டான் வினோ. மலை ஏறுவதற்கு ஹை ஹீல் செருப்பை யார் போடுவார்கள்? லாவண்யா அக்காவை பார், எவ்வளவு மிருதுவான செருப்பு போட்டிருக்கிறாள். உனக்கு மண்டையில் மூளை இருந்தால் தானே என்று பெரிய மனிதன் போல் கண்டித்தான். ஆத்திரத்துடன் நிமிர்ந்தாள் பானு. அதற்குள் போதுமடா வினோ என அடக்கினான் அருண். பிறகு பார்க்கலாம், இப்போது வீடு திரும்புவோம் என்றாள் லாவண்யா. அருண், நீங்கள் லாவண்யாவையும் வினுவையும் அழைத்து கொண்டு செல்லுங்கள், நான் பானுவுக்கு துணை இருக்கிறேன் என்று பரிந்து வந்தான் மணிவண்ணன். எனக்காக யாரும் தொல்லைப்பட வேண்டாம் என்றாள் பானு அசட்டையாக. பேசாமல் தரையில் கை குட்டையை விரித்து அமர்ந்தான் மணிவண்ணன். ஆயினும் முகம் மட்டும் கன்றி சிவந்து போயிற்று. இவனை அனுதாபமாக பார்த்தாள் லாவண்யா. இந்த இடத்தில் கபாலி இருந்தால் என்னவெல்லாம் அளந்திருப்பான். உன்னுடன் பேசிக்கொண்டு இருப்பதை விட சிறந்த பொழுதுபோக்கு உண்டா? அது என் பாக்கியம், முன் பிறவியின் புண்ணியத்தின் பலன் என்று கதை விட்டிருப்பான். இந்த அசட்டு மணிவண்ணனுக்கு ஒன்றும் தெரியவில்லையே என வருந்தினாள். சரிதான் மணி, நாங்கள் போகிறோம் என்று கிளம்பினான் அருண். 2 செல்லும் முன் வினோ முன்னே ஓடிவிட்டான். அருணுடன் தனியாக சென்றாள் லாவண்யா. காலை நடந்தது எல்லாம் நினைவுக்கு வந்தது. கோபமும் குழப்பமுமாக நேரே சாலையை பார்த்து நடந்தாள். உன் வயது என்ன என்று திடீரென்று அருணின் குரல் கேட்கவும் லாவண்யா சற்று திகைத்தாள். ஓ, ஏன்? சொல்லேன், ஏன் கேட்கிறீர்கள் என மீண்டும் வினவினாள். சும்மா தெரிந்து கொள்ளத்தான். அம்மாவானால் உன்னை வானளாவ புகழ்ந்து தள்ளுகிறார்கள். நானும் தான் உன்னை சற்று புரிந்து கொள்கிறேனே. ஓஹோ, ஆமாம், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளாமல் கீரியும் பாம்புமாய் சண்டையிடுவதை விட புரிந்து கொண்டு யுத்தம் செய்யலாமே என்று நினைத்தேன். சண்டை என்று இழுத்தாள் லாவண்யா. சண்டையேதான். கோல்டு வார் என்பார்களே, கத்தி இன்றி இரத்தமின்றி நாம் நடத்தும் யுத்தம். லாவண்யா பதில் சொல்லாமல் நடந்தாள். இல்லையா? இல்லை என்று சொல்லிவிடு பார்க்கலாம் என்று விளையாட்டாக மிரட்டினான் அருண். அதன் பதிலாக லாவண்யாவிடம் ஒரு இனிய புன்னகை மலர்ந்தது.
உன் சிரிப்பு மிக அழகாக இருக்கிறது, பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கூட என்றான் அவன் புன்னகையுடன். சட்டென முகம் சிவந்து விட்டது அவளுக்கு. சமாளித்து கொண்டு, அப்படி சண்டை போட்டாலும் அதற்கு யார் காரணம் என கேட்டாள். காரணம்? அது போகட்டும் லாவண்யா, இது சாதாரண காலம், சரிதானா? எனக்கு வயது 27, உனக்கு என எடுத்து கொடுத்தான். 18.5 என்ற பதிலின் பின்னே பேச்சு கொஞ்சம் இயல்பாக சென்றது. சென்னை வீடு என்றாயே லாவண்யா, அப்படியானால் நீ வேலூர்காரி இல்லையா? சென்னைதான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போன பிறகுதான் வைத்திய வசதிக்காக வேலூருக்கு போனோம். ஆனால் என்று உதட்டை கடித்து கொண்டு மௌனமானாள் அவள். ஆறி வரும் புண்ணை கீறி விட்டு விட்டேன், என்னை மன்னித்து விடு லாவண்யா என்று இதமாக பேசினான் அருண். தன் வேதனை எல்லாம் மறைவதை உணர்ந்தாள் லாவண்யா. அதெல்லாம் இப்போது அதிகம் தெரிவதில்லை. அம்மா அப்பாவை நினைக்கையில் மனதில் நிறைவுதான் தோன்றுகிறது. அம்மா கண்டிப்பாக இருப்பார்கள், ஆனால் எனக்கு தேவையான எதையும் மறுத்தது கிடையாது. அப்பா கனிவே உருவாக இருப்பார், ஆனால் கண்டிக்க மாட்டார் என்று எண்ணி தப்பு செய்துவிட முடியாது. என் தோழிகள் கல்லூரிக்கு மட்டம் போட்டுவிட்டு சினிமாவுக்கு போவார்கள். நான் அப்படி ஒரு நாளும் போனதே இல்லை. அந்த தேவை நேர்ந்ததும் இல்லை. சினிமா நாடகம் என்றால் அம்மா அப்பாவே அழைத்து போவார்கள், தோழிகளுடன் அனுப்புவார்கள். ஏ படத்துக்கு கூட அனுப்புவார்கள் என்றால் பாருங்களேன். ஏ படங்கள் பிடிக்குமா? பிடிக்கும் என்பது இல்லை, சில என்றவளுக்கு பேச்சு தடம் மாறியது. சட்டென புரிந்தது. வேண்டும் என்றே மாற்றினானோ? முகம் சிவக்க, என் வீட்டு கதையெல்லாம் சொல்லி உங்களை போரடித்து விட்டேன், சாரி என மன்னிப்பு கோரினாள். இதென்ன திடீர் சாரி? ஓஹோ, நான் வேண்டுமென்றே பேச்சை மாற்றியதாக நினைத்து விட்டாயா? அப்படி இல்லை, உன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றேன் அல்லவா? உன் ரசனை பற்றி தெரிந்தால் உன்னை தெரிந்து கொண்டது போல்தானே, அதனால்தான் கேட்டேன் என்றான் அருண். லாவண்யாவின் மனம் சமாதானம் அடைந்தது. அதற்குள் ஒரு சன்னமான பாதை வந்தது. பாதையின் முடிவில் சிறு ஊற்று ஒன்று இருந்தது. அங்கே வினுவும் இருந்தான். மலையை பார்த்துவிட்டு திரும்பினார்கள். திரும்பி வந்து பார்த்தால் மணிவண்ணன் இடித்த புலி போல் அமர்ந்திருக்க, பானு தன் கையோடு கொண்டு வந்திருந்த நாவலில் மூழ்கியிருந்தாள். ஐயோ மணியண்ணா என்று தலையில் அடித்து கொள்ள தோன்றியது லாவண்யாவுக்கு. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள தெரியவில்லையே இவனுக்கு. இரவு உணவின் போது பானு மணியின் திருமணம் பற்றிய பேச்சு எழுந்தது. அவள் படிப்பு முடிந்ததும் திருமணம்தான் அண்ணி என்றார் சிவநாதர். அவளது திருமணத்தை முடித்து மாப்பிள்ளையிடம் பணத்தையும் ஒப்புவித்தேயானால் என் பொறுப்பு நீங்கும். மாப்பிள்ளை பார்க்கிறீர்களா என்று அருணுடைய அப்பா கேட்டார். எனக்கும் திலகத்துக்கும். அப்பா என்று ஒரு அழுத்தமான குரல் கொடுத்தாள் பானுமதி. கடைசி முடிவு உன்னுடையதுதான் கண்ணம்மா. நாளை வாழப் போகிறவள் நீதானே என்று பணிந்தார் சிவநாதர். லாவண்யாவுக்கும் பானு வயதுதானே, அவளுக்கும் சேர்த்து பார்ப்பதுதானே என்றார் பார்வதி. அக்கா என்றார் திலகவதி கலவரத்துடன். ஏன், அவளுக்கே முதலில் செய்து அழகு பாருங்களேன் என்றாள் பானு துடுக்காக. லாவண்யாவின் முகம் வாடியது. அதிக பிரசங்கத்தனமாக பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள் பெரிய அத்தை. இந்த பேச்சு இப்போதைக்கு வேண்டாம் என்று இலையை மூடிவிட்டு எழுந்து விட்டாள். திரும்புகையில் அருண் அவர்களுடன் வரவில்லை. பெற்றோருடன் 2 நாள் தங்கி வரப்போவதாக கூறிவிட்டான். ஒரு கடிதத்தை சிவநாதரிடம் நீட்டினான். இதை மட்டும் என் செயலாளரிடம் கொடுத்து விடுங்கள் சித்தப்பா என்றான். திரும்பி வருகையில் எல்லோருக்குமே பயணம் போர் அடித்தது. பானுமதியின் போக்கை கண்டு லாவண்யா கவலையுற்றாள். மணிவண்ணனை நினைத்தும் தான். அவர்கள் இருவரும் இணைவதை எல்லோருமே ஆவலாக எதிர்பார்ப்பது புரிந்தது. மணிக்கும் அதே ஆசை இருந்தது. ஆனால் பானுவின் நடப்பு மாறுபாடாக இருந்தது. அவள் கபாலி பக்கம் சாய்வது நன்றாக தெரிந்தது. அது தவறாயிற்றே. பெண்ணுக்கு பெண்ணாக பானுவிடம் எடுத்து சொல்லவும் வழியில்லை. பானு இப்போதெல்லாம் லாவண்யாவிடம் பேசுவதே இல்லையே. இந்த பெரியவர்களுக்கும் தான் சற்று விவரம் தெரியலாம் என்று எண்ணிக்கொண்டாள் லாவண்யா.
உடனொத்த வேறு பெண்ணை சுட்டிக்காட்டி மட்டம் தட்டினால் அவளுக்கும் கோபம் வராதா? வளர்ந்த விதத்தில் கோளாறு இருக்க பானுவை குறை கூறலாமா? அது எப்படியோ போகட்டும். பானுவிடம் எப்படியும் மணிவண்ணனை பற்றி பேசியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தாள் லாவண்யா. பேச்சை தொடங்குவதுதான் கடினமாக இருந்தது. காரணம், வஜ்ரேஸ்வரியில் இருந்து வந்த பிறகு மணிவண்ணன் வடாலாவுக்கு வரவே இல்லை. கபாலி தினமும் வந்தான். வந்தது மட்டுமல்ல, பானுவின் சினிமா ஆசையை கிளறிவிட்டு அந்த கனவில் குளிர் காய்ந்தான். சஞ்சீவ் குமார் இன்றைய காட்சிக்கு வருகிறாராம். பிளாக்கில் 2 டிக்கெட் வாங்கிவிட்டேன் பானு என்று அழைத்தான் ஒரு நாள். இன்று பர்வீன் பாபி ஒரு ஃபேஷன் பரேடுக்கு தலைமை தாங்குகிறாளாம். வருகிறாயா பானு என்று கூட்டி செல்வான் ஒரு நாள். இப்படியே தினமும். அனைத்திற்கும் பானுமதி கபாலியுடன் சென்றாள் என்று குறிப்பிட தேவையே இல்லை. தாயின் வேதனை பாய்ந்த முகமோ, ஓயாமல் என்னம்மா சினிமா பேச்சு என்ற தந்தையின் சலிப்போ அவளை தடுக்கவில்லை. லாவண்யா ஒரு நாள் திலகவதியிடம் சொன்னாள், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் போகாதேடி என்று தடுப்பதற்கு என்ன அத்தை என்று வினவினாள். அவள் கேட்க மாட்டாளே அம்மா என்று அவர் வருத்தத்துடன் பதிலிருந்தார். 2 அதட்டு அதட்டினால் பணிந்து விட்டு போகிறாள் என்று கற்றுக் கொடுத்தாள் லாவண்யா. பழக்கமில்லையே கண்ணம்மா. அதுதான். ஏன் அத்தை? நான் கூட உங்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நீங்கள் ஏன் பிள்ளைகளை அதட்டுவது கூட இல்லை? எப்படி அதட்டுவது? அவர்கள் மீதுள்ள பாசம். ஏன் லாவண்யா, உன்னை உன் பெற்றோர் கண்டிப்பாக வளர்த்தார்களா? லாவண்யா வியப்புடன் அந்த அத்தையை பார்த்தாள். அவளது வார்த்தைகள் சரிவர புரியவில்லை. ஆயினும் ஏனோ பேச்சை மாற்றினாள் என்பது தெரிந்தது. ஏன் என்று அழுத்தி கேட்க விருப்பமில்லாமல் திலகத்தின் போக்கிலேயே சென்றாள். அப்பா கண்டிக்க மாட்டார், ஆனால் அம்மா தோலை உரித்து விடுவார்கள். ஒரு நாள் ஏதோ காரணமில்லாமல் ரகளை செய்தேன் என்ற கம்பால் விளாசி விட்டார்கள். நானும் அப்படி பிடிவாதம் பிடித்து கத்தியிருக்க கூடாது என்று சிரித்து கொண்டே நிமிர்ந்த லாவண்யா திடுக்கிட்டாள். திலகத்தின் கண்களில் கண்ணீர். அத்தை, அதற்காக நான் வருந்தவில்லை. அவள் அவள் கொடுத்து வைத்தவள் என்ற கண்ணீருடன் எழுந்து சென்று விட்டார் திலகவதி. யார் கொடுத்து வைத்தவள்? பானுவா அல்லது லாவண்யாவின் தாய் செந்துருவா? பிள்ளைகளை அடிப்பதற்கும் கொடுத்து வைக்க வேண்டுமா? என்ன விசித்திரமான பேச்சு இது? லாவண்யா ஒன்றும் புரியாமல் விழித்தாள். திலகவதியிடம் அது பற்றி பேசி பயன் இல்லை என்று உணர்ந்தாள் லாவண்யா. சிவநாதர் இதில் பின்னியுள்ள நுட்ப உணர்வுகளை உணரக்கூடியவர் அல்ல. ஆகவே லாவண்யா நேரடி தாக்குதலில் ஈடுபட்டாள். அன்று லீவு நாள். கையில் ஸ்டார் டஸ்ட் என்ற ஆங்கில பத்திரிகையுடன் அரை தூக்கமாக தூங்கி வழிந்தாள் பானு. லாவண்யா சென்று அவள் அருகே அமர்ந்தாள். பானு என்ற இனிமையான குரலில் அழைத்தாள். குரலை கேட்டு நிமிர்ந்த பானுவின் முகம் கருத்தது. சட்டென பார்வையை புத்தகத்தில் பதித்து படிக்கத் தொடங்கினாள். எவ்வளவு அலட்சியம்! லாவண்யாவுக்கு சுருக்கென்றது. எழுந்து போய்விடலாமா என்று கூட தோன்றியது. போய்விடலாம்தான், ஆனால் தோல்வியை ஒப்புக்கொள்வது போல ஆகுமே. அதோடு மணிவண்ணன். மனதை பிடிவாதமாக கட்டுப்படுத்தி கொண்டு, கூப்பிடுகிறேனே பானு என்றாள் மீண்டும். அதுதான் காதில் விழுகிறதே என்று எரிந்து விழுந்தாள் பானு. விழுந்ததா என்று கண்களை அகல விரித்தாள். நீ புத்தகத்தை தொடர்ந்து படிக்கவும் உன் காதில் என் பேச்சு விழவில்லையாக்கும் என்றல்லவோ எண்ணிவிட்டேன். புத்தகத்தை பட்டென்று மூடினாள் பானு. இத பார், எனக்கு இருக்கிற தொல்லைகள் போதாதா? நீ வேறு சண்டை போட வேண்டுமா என்று வெடித்தாள். சண்டையா? ஏன் பானு அப்படி சொல்கிறாய்? இன்று லீவ் நாள் தானே. நாம் இருவருமாக பேசிக் கொண்டிருக்கலாமே என்று வந்தேன் என்றாள் லாவண்யா இதமாகவே. நாம் இருவரும் பேசும்படி என்ன விஷயம் இருக்கிறது? எத்தனையோ. நாம் இருவரும் சம வயதுதானே. இருவரின் எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் 2 துருவத்தில் இருக்கின்றன என்று குறுக்கிட்டாள் பானு. மேலே எப்படி பேசுவது என்று லாவண்யாவுக்கு புலப்படவில்லை. பேச வந்ததோ மிக மிக மென்மையான விஷயம். நெருங்கிய தோழிகளுக்கு உள்ளே கூட சடுதியில் பேசிக்கொள்ள முடியாதது. இப்படி பட் பட் என்ற பேச்சை கத்தரிப்பவரிடம் எப்படி தொடங்குவது?
நீ பேசி முடித்து விட்டாயல்லவா, இனி நான் படிக்கிறேன் என்று புத்தகத்தை எடுக்க கை நீட்டினாள் பானு. பொறு பானு, நம் மணிவண்ணனைப் பற்றி. வந்து மணிவண்ணன் இருக்கிறாரே, இல்லாமல் என்ன? அவரைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? அவர் மிகவும் நல்லவர் என்று எனக்கு தோன்றுகிறது. உனக்கு? ஒன்றும் தோன்றவில்லை என்றாள் பானு வெடுக்கென்று. லாவண்யா லேசாக முறுவல் காட்டினாள். அதெப்படி ஒன்றும் தோன்றாமல் இருக்கும்? அவர் அடிக்கடி இங்கே வருகிறாரே. நம் வேலைக்காரி காவேரி கூடத்தான் அடிக்கடி வருகிறாள். அவளைப் பற்றி என்ன தோன்றும்? அவளைப் போல அப்பாவிடம் வேலை செய்கிறவர்தானே இவரும். இவரை பற்றி மட்டும் என்ன தோன்றக்கூடும்? இந்த வீட்டில் எல்லோருமே அவரை ஒரு உறவினராக, நண்பராக எண்ணித்தான் பழகுகிறார்கள் என்றாள் லாவண்யா சிறு சினத்துடன். மற்றவர்கள் பழகுகிறார்கள், அது அவரவர் விருப்பம். என்னை பொறுத்தவரையில் அந்த அனாதையை பற்றி அக்கறை இல்லை என்று எடுத்தெறிந்து பேசினாள் பானு. அப்படி பேசாதே பானு, நான் கூட அனாதைதான் என்றாள் லாவண்யா. அதனால்தான் அந்த அனாதை மேல் அப்படி பாசமும் பற்றும் உருவாகிவிட்டது போலும் என்றாள் பானு குத்தலாக. அதனால் மட்டும் அல்ல, அவர் நல்லவர், பண்புள்ளவர், மற்றவர்களின் பலவீனங்களை பயன்படுத்திக் கொள்ளும் கெட்ட குணமில்லாதவர் என்று அடுக்கினாள் லாவண்யா. ரொம்ப தெரிந்து வைத்திருக்கிறாயே என்று ஆத்திரத்துடன் எழுந்தாள் பானு. நீயும் தெரிந்து கொள். எனக்கு நீ வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. யாராவது சொல்லியாக வேண்டும் அல்லவா? வாயை மூடு என்று கத்தினாள் பானு. என்ன சப்தம் என்று அங்கே வந்தார் திலகவதி. முகம் சிவக்க மூச்சு வாங்கிக் கொண்டு நின்ற இரு பெண்களையும் பார்த்தார். என்னம்மா லாவண்யா, நீ ஏனும் பொறுத்து போய்விடக்கூடாதா என்ற வேதனைப்பட்டார். அவ்வளவுதான் பானுவுக்கு வந்ததே கோபம். ஆமாம், அவள் பொறுமையில் பூமாதேவி பொறுத்து போவாள். நான் யார்? பேய், பிசாசு, பூதம், பெரிய ராட்சசி. அப்படித்தானே? யாருக்குத்தான் என்னை பிடிக்கும்? கடைசியில் பெற்ற தாயின் பிரியம் கூட இல்லை என்று அழுது கொண்டே ஓடினாள் பானு. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.